மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் பொருட்கள் வாரி இறைக்கப்பட்டிருந்த காட்சிதான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள போ மெய்யூர் கிராமத்தில் குடும்பத்துடன் வசித்து வரும் தமிழரசன் அரசு ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 13ஆம் தேதி தமிழரசன் தனது தாய், தந்தை, மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆன்மீக பயணமாக சபரிமலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டிற்கு தனது தாயையும் தந்தையையும் அனுப்பி வைத்த தமிழரசன் பெங்களூரு சென்றுள்ளார். இதையடுத்து வீட்டுக்கு வந்த தமிழரசனின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காரணம், வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்துள்ளது. இது குறித்து உடனடியாக அவர்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து பெங்களூரிலிருந்து வந்த தமிழரசனும் வீடு திரும்பி உள்ளார். மேலும் திருக்கோவிலூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அங்கு வீட்டின் அறைகள் உடைத்து திறக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தன. பீரோக்கள் உடைக்கப்பட்டு உள்ளிருந்த பொருட்கள் வாரி இறைக்கப்பட்டிருந்தது. பீரோவில் இருந்த 25 சவரன் தங்க நகை, 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது குறித்து தமிழரசன் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பூட்டிய வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் திருக்கோவிலூரிலும் ஒப்பந்ததாரர் வீட்டில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் இருப்பவர்களை இன்னும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.